ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ள பார்க்கறது என்னன்னா நம்ம இது நம்ம 10க்கு நம்ம இது வந்துட்டா வீடியோ 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 ஸோ இந்த வீடியோவை பார்க்கறது என்னன்னா 11க்கு நம்ம வந்துட்டா அதுதான் நம்ம பார்க்க போவோம். எஸ் நம்ம மட்டும் தெரியும், அதெல்லாம் நம்ம பார்க்க போகுது. 8 வச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப ஸ்டக்காக 1 கீழே இருக்குதம்மா. அதுக்கப்புறம் 2 ஸ்பீடாக இருக்கான். நம்ம சும்மா ஏதோ இங்கே 1 கீழே இருக்குதா, அதுக்கப்புறம் செகண்ட் கில் இருக்கும்னு நினச்சேன். அதுதான் இங்கே ஒரு செகண்ட் கில்லு வேறு யார் இருக்குது, அதுக்கு அவன் இருக்குதா, அதுக்கும் ஏதோ டிவி சேர்த்துட்டா நினச்சே பார்க்க முடியா. சரி சாப்பிட்டு டிக்கெட் மட்டும் அனுப்பி பண்ணிட்டா, அதுக்கும் நான் செட்டு போயிட்டேன். வீடா தான் இது வேறு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டேன். நான் ஒரு வழியா மெதுக்கே எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அடிக்க முடியும். அங்கே வந்து ஜெஸ்ஸி சூப்பர் கன்று. அதுக்குள்ளே இந்த கில்லு நான் 3 கில்லு இருக்கா நினச்சிட்டேன் கைஸ். பட் குள்ளே ஓசிக்கில் இருக்குதா கைஸ். அதான் நம்ம 3 கில்லு தோற்று போயிட்டா கைஸ். எனக்கா நினச்சி வேறு பிளேஸ் எனக்கா நினச்சேன். அது இவன் லேட்டாக பண்ணுவான், இவன் அதிகமாக லேட் பண்ணுவான். இவன் கார் கைஸ், இவன் எவ்வளோ இடிக்கலாம். கார் ஓட்டே தெரியாத கைஸ் எனக்குடா. இவன் கேம் மாதிரி தெரியாத கைஸ் உண்மையாக சொன்னான். நீங்களும் பாருங்க கைஸ், இவன் அடிக்கிறது பாருங்க. வில்ல வந்தால் அடிக்க மாட்டான், ஹெல்ப் பண்ண மாட்டான். அதான் கைஸ் 8 ஸ்பீட் வச்சுட்டேன் இந்த சைடு. இவன் தான் இவன் மொக்காலே, அதை நல்லா தெரியுது, பார்த்தானா தெரியுது. அதுக்கும் இவன் ஹெல்ப் பண்ணிட்டேன். இந்த ப்ளஸ்ஸு திரும்ப தோற்று போயிட்டேன். அது ஒரு 2 கிலோ இருக்குது அந்த சைடு, இந்த சைடு. அதுக்கும் திரும்ப தோற்று போயிட்டேன். இதுதான் நீங்கள் என்ன பாருங்கள். நான் 1 கிலோ இருக்குட்டேன். நான் டபுள் கன் இருக்குட்டேன். இது எனக்கு செம்ம ஈஸி, சப்ப மாட்டேன், ஈஸி மாட்டேன். அப்படி 1 கிலோ இருக்குது. நான் துண்டு சொல்லிட்டீங்களா ஏதோ அடிக்காம. அப்போ தான் நான் ஃபாஸ்ட் பவர் யூஸ் பண்ணேன். கண்ணு தெரிவிக்கிறது தான் நான் இப்படி அடிச்சிட்டேன். எவ்வளோ அடிச்சுனா பார்த்தா அங்கே எனிமி இருக்க நான் பார்த்தேன். அதுக்கு இவன் அடிச்சுனேன் ஓசிக்கிறது இருக்குதா கேஸ் எனிமிக்கு. எப்படி செத்துட்டா பார்த்தா இங்கே ஒரு ஐஸ் இருக்குதா, ஐஸ் வச்சுட்டேன். என்ன இவன் திரும்ப ஏதாச்சும் நல்லா தெரியுது. அதான் 8 ஸ்பீட் இருக்குதா. இவனும் தோற்று போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ தான் இவன் பண்ணுவான்னு தெரியா. டேய் 8 ஸ்பீட் வச்சுனா ஏன் யோசோ போனான். அதுக்கு இவன் வேகத்துக்கு போயிடும். அதுக்கு திரும்ப லிவர் போயிட்டான். அதான் இந்த லிவர் இவன் அதிகமாக இவரை தான் கேஸ் போகலாம். சரி இவர் போயிட்டு 10 கப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 ஸ்பீடாக கதை. 2 ஸ்பீடா இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன இருந்துச்சு. இதுக்கு தான் நான் கில்லு அதிகமாக இருக்குட்டேன். நீ 3 கில்லா இவன் தடிச்சிட்டேன். கன் புல்லத்தை வேறு காலியாச்சு. சரி இவன்கிட்ட எதுவும் புல்லட்ஸ் எடுக்க பார்த்தா இந்த 3 கன் சூப்பர். என் போது எனிமி பார்த்தா டக்கு போட்டு கோவா போதும்னு நினச்சேன். இதான் போட்டேன் கைஸ். அதுக்கு டிக்கெட் எடுக்க போட்டு கன் புல்லத்தை அதுக்கு வச்சுட்டேன். ஐயோ இவன் தான் டக்கு போட்டு 5 கிலோ இருக்குதா கைஸ். அதுக்கும் இவன் வேறு எத்தனை பேர் தான் வருவேன். கோவா நான் ஃபுல்லாக போட்டேன், ஏன்னா அப்போ மாட்டிக்குவேன் நான். அதனால தான் இங்கே ஒரு எனிமி 2 எனிமி தெரியுதா கைஸ் அந்த ஸ்ட்ரைட்டாக. இப்போ பாரு அவன் கோவா இங்கே வச்சு பார்க்க நல்லா தெரியுது. அதுக்கு டக்கு கோவா போட்டு டக்கு 2 கிலோ வச்சுக்கிட்டேன். அப்போ இங்கே ஒரு 2 கிலோ வச்சுட்டேன் கைஸ். இங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. அப்போ இங்கே ஒரு எனிமி இதுதாதே. அப்போ தான் இங்கேருந்து இருந்துச்சுட்டு 9 கிலோ இருக்குது கைஸ். அதுக்குள்ளே இவன் வேறு அங்கே அடிச்சுட்டு நானும் ஜோனுக்குள்ளே போயிட்டு அவன் அங்கே தான் இருக்கான். சரி அங்கே போனால் இல்லை, பின்னாடி தான் இருக்கான். ஐயோ அவன் பார்த்தா எங்கடா. சரி நான் பவர் யூஸ் பண்ண பார்த்தானே, அவன் வெளியே போயிட்டாங்க. நானும் எங்கடா போயிட்டேன், எங்கடா இருக்கேன். சரி வெளியில் தான் இருக்குவான் கண்டிப்பாக. அவன் வெளியே போயிட்டு நானும் அதுக்கு வெளியில் போயிட்டேன். அங்கே தான் ஒட்டிச்சிட்டு அங்கே லீஃப் நினச்சி எனிமி நினச்சிட்டேன். லீஃப் இல்லை, இங்கே தான் அவன் இருக்கா. திரும்ப இந்த கன்று வேறு கைஸ் புல்லட் இல்லை. நீங்கள் பாருங்கள் அதுக்கும் காலியாச்சு. இந்த புல்லத்து காலியாச்சு. அதுக்கு இவன் வேறு வந்தா டக்கு வச்சுட்டு இவனை அடிச்சு டக்கு போட்டு எனிமே டீமை அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே. ஏன்னா என்கிட்ட புல்லட்டே இல்லை. அதான் தான் இதுக்கு இப்போ லூத்து தான் செக் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட புல்லட்டே இல்லை கேஸ். புல்லட் இல்லை டைமில் எனக்கு நடந்து போனேன். அதனால் சீக்கிரமாக ஈஸியாக முடிச்சிட்டப்போ நான் லெவல் கில் இருக்குது கேஸ். நான் ஈஸியாக சொன்னேன். இதுக்குள்ள போனால் எங்கே எனிமி இருக்கும். எங்கள் எனிமி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஏன்னா என் கற்று கன் இல்லை, புல்லட் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டே நான் அடிக்க பார்க்குறேன். ஷார்ட் கன் மாதிரி புல்லட் இல்லை கேஸ். நான் மெட்டல் கன் தான் புல்லட் இருக்குது. அதாச்சும் அடிக்கலாம் சொன்னால் ஈஸி தான். இப்போ தோற்று பயமாக இருக்குது. நீங்கள் என்ன பாருங்கள். ரூட்டு தான் ஏதோ இருக்குமா பார்த்தா அங்கே ஒரு எனிமி இருக்கான். பின்னாடியே எனிமி இருக்கான். அதனால தப்பிச்சிட்டேன் நான் ஈஸியாக. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டேன் மேப்பு. நீங்கள் பாருங்கள் கேஸ். இங்கே ஒரு எனிமி இருக்குவான். நான் சுட்டுட்டே இருக்கேன். பார்த்தேன் நான் அந்த சைஸ் டைட்டாக இருக்குது. அதுக்கு கோவா பார்த்து இவன் வேறு ஏதோ பண்ணுவான். கோவா வேறு ஒரு ஜோன் பின்னாடி வருது. ஐயோ இவன் வேறு வரான். சரி ஒரு புல்லட் தச்சும் ஒன்றும் முடியாது. நான் மெடிக்கு போட்டேன் கொஞ்சம் செத்து போவேன் நினச்சிட்டு அப்படி தப்பிச்சிட்டேன் நான். அதுக்கு இவன் யார் நிற்கிட்டே இருக்கான். அதுக்கு இவன் போட்டத்தை பார்த்தா இவன்
கட்சி முடிஞ்ச பேசி இதுதான் இந்த வீடியோவில் லெவலுக்குள்ள இருக்குது தான் பரவாயில்ல லெவலுக்குள்ள இருக்குது பரவாயில்ல கைஸ். ஸோ இந்த வீடியோ பேச சப்ஸ்கிரைப் பண்ணல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் அடிங்க. நம்ம ஆட் ஆஃப் சேவ் கட்டுச்சுனா நான் லிஸ்ட்டு போடுவேன். ஓகே கைஸ், பை கைஸ்.